ஸோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான 2024 இந்த வருஷத்துக்கான எக்ஸாம் முடிஞ்சாச்சு. இப்போ ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்றது தான். ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க. ஸோ அவங்க நிறைய பேர் எல்லாமே ஃபேக் நியூஸ் தான், முக்கால்வாசி எல்லாருமே ஃபேக் நியூஸ் தான். அதில் வந்து இப்போ இந்த ஆன்சர் கீக்கான டேட்டுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி ஒன்று ஆல்ரெடி போட்டுட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கூட பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து அஃபிஷியலாக எதுவுமே வெப்சைட்டில் இருந்து எதுவுமே வந்து வழி வர்றதில்லைங்க. ஸோ அதாவது இதை முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக ஆன்சர் கீ பற்றின ஒரு முழுமையான தகவலும், ஒரு செலெக்ஷன் ப்ராசஸர் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி கவர்மெண்ட்லேருந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், இந்த டேட்டில் எக்ஸ்பெக்டடாக வரலாம் அப்படின்றத. ஸோ அது ஒரு 15ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 16, 17 அந்த டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 18 பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாம் 15ஆம் தேதி முடிஞ்சது, ஆன்சர் கீ 18, அதாவது ஒரு 5 நாளில் ஆன்சர் கீ வந்தது. அதனால் ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் நார்த் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டேட்டில் ஆன்சர் கீ வரும். ஸோ அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வெப்சைட் வந்து ஆல்ரெடி லிங்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ் கொடுத்து லாகின் பண்ணால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் காமிக்கும், ஆனால் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ண முடியாது. பட் இந்த லிங்க் நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணுவோம்? ஆன்சர் கீ வந்து அஃபிஷியலாக வந்தால் நம்ம எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த லிங்க் கொடுப்பாங்க. பட் எதுவுமே இது வரையும் அஃபிஷியலாக வந்து இந்த டேட்டில் நாங்கள் ஆன்சர் கீ விடுறோம், இந்த டேட்டில் நாங்கள் வந்து ஆன்சர் கீ வரும் அப்படின்றத இது வரையும் நம்ம எஸ்எஸ்சி சைட்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வர கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா நார்த் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோஸும் எல்லாமே ஃபேக் தான். ஸோ அதாவது வியூஸுக்காண்டியும் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் தெளிவாக வந்து இந்த டேட்டில் வரும் அந்த டேட்டில் வரும் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு எக்ஸ்பெக்டட் சொல்லலாம். பட் ஆனால் இந்த டேட்டில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸாக போடுறது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க சைடில் தான் இது மேக்ஸிமம் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக முதல்ல வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா எக்ஸாம்ல இருந்து கடைசி உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் வர வரையும் அஃபிஷியலாக வந்து எல்லாமே வந்து வெப்சைட்டில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே லீக் ஆகாது வெளியே. அப்படி மேக்ஸிமம் லீக் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஸோ நம்மளுடைய ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆன்சர் கீ எப்படினாலும் வரதான் போகுது. ஏன்னா ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு 12ஆம் தேதி பிப்ரவரி உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சது. இன்னைக்கு வந்து 16ஆம் தேதி ஆகுது. ஓகேங்களா? ஒரு 1 வீக்குக்குள்ளே எப்படியே ஆன்சர் கீ இதுக்கு முன்னாடிலாம் விட்டுறாங்க. அது மாதிரி 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கான ஆன்சர் கீ வந்துட தான் போகுது. நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பண்ணுங்கள் தைரியமாக. அதே வந்து நான் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது ஒரு மார்க் உங்களுக்கு அதாவது இத்தனை கொஸ்டின் எழுதியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஆன்சர் கீ வரும்போது தான் நம்ம என்னென்ன கொஸ்டின் எழுதியிருக்கோம், அது எது தப்பு அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதனால் அந்த ஆன்சர் கீ வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கொஷின் கரெக்டாக இருக்குது, உங்களோட மார்க் என்ன அப்படின்றத பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. 60+ அப்படி இல்லைனா 70+ இருந்தீங்க அப்படின்னா தைரியமாக உங்களுடைய ஃபிசிக்கலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா ரன்னிங் நம்மளோட எப்பயுமே வந்து வேஸ்ட் ஆகிறது இல்லை. நீங்கள் ஓடுறது 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஆர்மிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அப்படிலாம் டிஃபென்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த ரன்னிங்கை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு, லீனாக இருக்கவங்களுக்கு அது விஷயமே கிடையாது. பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அந்த ரன்னிங் டைம் எடுக்க முடியும். நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனால் ரன்னிங்கில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸே. இதில் வந்து நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அதனால் வந்து நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ வந்தது நம்மளோட சேனலில் உங்களுக்கு அஃபிஷியலாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் யூடியூப்பில் வீடியோ வரதுக்கு முன்னாடி லிங்க் அதில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் நீங்கள் போயிட்டு ஆன்சர் கீ பார்த்துருங்க. பார்த்துட்டதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதில் ஒரு போல் மாதிரி வைக்கலாம். அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து இவ்வளோ கட் ஆஃப் எக்ஸ்பெக்டடாக வரும் அப்படின்றத நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஆன்சர் கீ வந்ததும் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் செக் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் எதுலையுமே நீங்கள் போய் செக் பண்ணாதீங்க. ssc.gov.in அப்படின்ற புது வெப்சைட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கீழே வந்து ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போலீஸுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கான ஆன்சர் கீயும் வரும். இதில் ஒரு நோட்டீஸ் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த இடத்துல நம்மளுடைய ஆன்சர் கீ வந்ததும் எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஆன்சர் கீ வந்ததும் ஸோ இதில் வந்து வியூ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி வரும். அந்த நோட்டீஸ்க்குள்ளே தான் நம்மளுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம போய் ஆன்சர் கீ பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து இந்த ஆன்சர் கீ பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஏமாந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா தொடர்ந்து இந்த வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா இதை பற்றியே நம்ம சும்மா எதுவும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் கொடுக்கறதுக்கு வந்து தெளிவான இன்ஃபர்மேஷன் இருக்கணும், அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதுவரை வீடியோ கொடுக்காம இருந்தேன். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோ ஆன்சருக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோ இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஏமாறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சருக்கு எப்போனாலும் வரும். உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க், அப்படி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஹவ் டு பை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அதை பார்த்துட்டு மெட்டீரியல் பை பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த எஸ்எஸ்சி ஜிடியில் உங்களோட மார்க் கம்மியாக இருந்தால் கூட வருத்தப்படாதீங்க. ஏன்னா அடுத்த எஸ்எஸ்சி ஜிடி 2025க்கான எஸ்எஸ்ஜிடி 27 ஆகஸ்ட் வரப்போகுது. அதுக்கான ஃபுல் எஃபோர்ட் கொடுங்க. கண்டிப்பாக இன்னும் நல்லா எதில் வீக்காக இருக்கீங்க அதெல்லாமே ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஜிடிக்கான எப்படி ஸ்டடி பிளான் எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் கொடுக்க பார்க்குறேன். ஃப்ரீ மெட்டீரியல் வந்து நம்ம கிரனில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து, அதாவது டாபிக் வைஸ் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம். பட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போகிறதுக்கு 1000 rupees ஆகும். ஏன்னா அதில் ஒன்றுத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 pages இருக்கும், ஒரு புக்காக இருக்கும். அது நீங்கள் ஜெராக்ஸ் போகிறதுக்கு அந்த புக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 450 ரூபாயிலே உங்களுக்கு முடிஞ்சிடும் ஒரு புக்கு. ஓகேங்களா? அதனால தான் நம்ம இதுவரையும் ஃப்ரீயாக கொடுக்காம இருக்கோம். அதை நீங்கள் வாங்கி எங்ககிட்ட இருந்து அது ஜெராக்ஸ் போகிறத நீங்கள் அந்த புக்காகவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஆர்மி மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு அந்த புக்ஸ் எஸ்எஸ்ஜிடிக்கான புக்ஸ் அதுக்குள்ளே வந்துருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க.